வணக்கம் பிள்ளைகள். ஏஎல் பயாலஜி தமிழ் பேப்பர் கிளாஸ் நம்பர் 21 21வது பேப்பர் கிளாஸ். அப்போ இதில் நாங்கள் 7வது பேப்பர் டிஸ்கஸ் பண்ணுறோம். சரியா? அப்போ யூனிட் 2ல் 7வது பேப்பர் இதான். யூனிட் 2வோட கடைசி பேப்பராக இருக்க போது கலச்சுவாசம். அப்போ கலச்சுவாசத்தோட தொடர்புடைய 30 MCQ உள்ள ஒரு பேப்பர் செஞ்சிட்ருக்கோம். முதல் 3 MCQ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிருக்கோம். ரைட்? அப்போ இன்றைக்கி நாங்கள் பார்க்க வேண்டியது 4வது MCQ. அப்போ 4வது MCQலேருந்து நாங்கள் போவோம். சரியா? 4வது MCQ பார்ப்போமே என்னட்டு. கலச்சுவாசம் பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் சரியானது. காற்றுள்ள நிலைமைகளின் கீழ் மாத்திரமே இது நடைபெறும். காற்றுள்ள நிலைமைகளிலே நடக்கலாம், காற்றின்றைய நிலைமைகளிலே நடக்கலாம். அப்போ O2 உள்ள போதும் நடக்கும், O2 இல்லாத போதும் நடக்கும். சரியா? ஆக்சிஜன் உள்ள போது நடக்கிறது காற்றின் சுவாசம், ஆக்சிஜன் இல்லாத போது நடக்கிறது காற்றின்றைய சுவாசம் அல்லது நொதித்தல் நடக்கலாம். குளுக்கோஸ் மட்டுமே எப்போதும் கீழ்ப்படையாக பயன்படுத்தப்படுகின்றது. அப்போ குளுக்கோஸு கீழ்ப்படையாக பயன்படுத்தப்படும். கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள், கொழுப்புகள் இது மூன்றும் சுவாச கீழ்ப்படையாக பயன்படுத்தப்படும். எழுதி வைங்க. சரியா? எது எது சுவாச கீழ்ப்படையாக பயன்படுத்தப்படும்? புரதங்கள், சரியா, கார்போஹைட்ரேட்டுகள், கொழுப்புகள். அப்போ புரதம் எவ்வாறு இங்கே பயன்படுத்தப்படும் அப்படின்னா, புரதம் அமினோ அமிலங்களாக மாறி, அமினோ அமிலங்கள், சரியா, புரதங்கள் அமினோ அமிலங்களாக மாறி கலச்சுவாசத்தில் பயன்படுத்தப்படும். கார்போஹைட்ரேட்டுகள், கார்போஹைட்ரேட்டு எவ்வாறு கலச்சுவாசத்தில் பயன்பட போது? வெள்ளமாக மாறி, சரியா, வெள்ளமாக மாறி. அடுத்தது கொழுப்புகள் தானே. கொழுப்புகள் எவ்வாறு பயன்படுத்தப்படும் அப்படின்னா, கிளிசரோலாகவும் கொழுப்பைலமாகவும் மாறி. அப்போ கொழுப்புகள் எவ்வாறு பயன்படுத்தப்படும்? கிளிசரோலாகவும் கொழுப்பமிலமாகவும் மாறி, கொழுப்பு அமிலமாகவும் மாறி கலச்சுவாசத்தில் பயன்படுத்தப்படும். ஸோ குளுக்கோஸ் மட்டுமே எப்போதும் கீழ்ப்படையாக பயன்படுத்தப்படும்ன்றது பிள்ளை தானே. ஓகே. 3 NADH FADH2 இன் ஒட்சியேற்றம் மூலம் சக்தி பிறப்பிக்கப்படல் காற்றின் சுவாசத்தில் மட்டும் நிகழும். அப்போ NADH என்பது தாழ்த்தப்பட்ட துணை நொதியம். NADHும் FADH2 இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு பொது பேர் சொல்லுங்க பார்ப்போம். இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு பொது பேர் என்னது? தாழ்த்தப்பட்ட துணை நொதியங்கள். சரியா? தாழ்த்தப்பட்ட துணை நொதியங்கள். இந்த தாழ்த்தப்பட்ட துணை நொதியங்கள் என்ன செய்யப்படணும்? ஒட்சியேற்றப்படணும். அப்போ NADH ஒட்சியேற்றப்படுறது எப்போ நடக்கும்? இதெல்லாம் ஒட்சியேற்றப்படுறது எப்போ நடக்கும்னா, ஒட்சியேற்றல் போஸ்போரிலேற்றத்தின் போது. அப்போ NADH மூலக்கூறு 1 ஒட்சியேற்றப்படும் போது, சரியா, இந்த NADH மூலக்கூறு 1 ஒட்சியேற்றப்படும் போது 2.5 ATP மூலக்கூறுகள் தோன்றும். 2.5 ATP மூலக்கூறுகள் தோன்றும். அதே மாதிரி ஒரு FADH2 ஒரு NADH சராசரியாக 2.5 ATP மூலக்கூறு. ஒரு FADH2 மூலக்கூறு ஒட்சியேற்றப்படும் போது 1.5 ATP மூலக்கூறுகள் உருவாக்கப்படும். அப்போ இங்கே கலங்களில் ATP தோற்றுவிக்கப்படுற இந்த நிகழ்வுக்கு தான் பேர் என்னன்னு சொல்லிக்குவோம். நாங்கள் இந்த நிகழ்வுக்கு தான் என்ன பேர் சொல்லிக்குவோம்? ஒட்சியேற்றல் போஸ்போரிலேற்றம். என்னது? ஒட்சியேற்றல் போஸ்போரிலேற்றம். சரியா? ஒட்சியேற்றல் போஸ்போரிலேற்றம்.
இந்த ஒட்சியேற்றல் பொஸ்போர்லேற்றம் மூலம் தோற்றுவிக்கப்படுகின்ற ஏடிபி மூலக்கூறுகள் எவ்வளோ அப்படின்னா, ஒட்சியேற்றல் பொஸ்போர்லேற்றம் மூலம் தோற்றுவிக்கப்படுகின்ற ஏடிபி மூலக்கூறுகள் மொத்தம் எத்தனை? 28 ஏடிபி மூலக்கூறுகள் தோற்றுவிக்கப்படும். 28 என்னது ஏடிபின்ட்டு எழுதி வைப்போம். 28 ஏடிபி மூலக்கூறுகள் தோற்றுவிக்கப்படும். 28 ஏடிபி மூலக்கூறுகள், ஏடிபி மூலக்கூறுகள். அப்போ 28 ஏடிபி மூலக்கூறுகள் தோற்றுவிக்கப்படுறது எப்போ? ஒட்சியேற்றல் பொஸ்போர்லேற்றத்தின் போது. அப்போ இந்த ஒட்சியேற்றல் பொஸ்போர்லேற்றம் எங்கே நடக்கும்? இழைமணியிட உள்மென் செவ்வில். இழைமணியின் உள்மென் செவ். இழைமணியின் உள்மென் செவ்வு அதிக மேற்பரப்பு உருவாக்குறதுக்காக மடிப்படைஞ்சு உச்சி அல்லது முகடை உருவாக்கி இருக்கும் அப்படின்னு படித்தோம். ரைட். எப்படி இந்த 28 ஏடிபி வந்துச்சு? இந்த 28 ஏடிபியோட பிரேக் டவுனை கொஞ்சம் பார்ப்போம். சரியா? அப்போ நாங்கள் கதைக்க போகிறது ஒட்சியேற்றல் பொஸ்போர்லேற்றம். ரைட். ஒட்சியேற்றல் பொஸ்போர்லேற்றம். நான் ஒரு டேபிள் ஒன்று போடுறேன். இந்த டேபிளை கண்டிப்பாக நீங்களும் போட்டு வைக்கணும். சரியா? அப்போ ஏடிபி மூலக்கூறு எத்தனை உருவாகுது? ஏடிபி. ரைட். அடுத்தது NADH, அடுத்தது FADH2, அடுத்தது CO2 போடுவோமே. CO2 போடுவோம். சரியா? CO2 போடுவோம். ரைட். ரைட். அப்போ இது செயன்முறைன்னு நான் போடுறேன். செயன்முறை. அப்போ முதலாவது செயல்முறை கிளைகோ பகுப்பு. கிளைகோ பகுப்பு. அப்போ கிளைகோ பகுப்புல தோற்றுவிக்கப்பட்ட ஏடிபி மூலக்கூறுகள் மொத்தம் 4, தேறிய விளைவாக 2. NADH தோற்றுவிக்கப்பட்டுச்சா? எஸ். எத்தனை NADH? எத்தனை NADHன்னு சொல்லுங்க பார்ப்போம். கிளைகோ பகுப்புல தோற்றுவிக்கப்பட்ட NADH மூலக்கூறுகள் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டால் 2. என்ன பிள்ளைகள்? 2 தோற்றுவிக்கப்பட்டுச்சு. கிளைகோ பகுப்புல FADH2 தோற்றுவிக்கப்பட்டுச்சா? இல்லை. கிளைகோ பகுப்புல CO2 தோற்றுவிக்கப்பட்டுச்சா? இல்லை. சரியா? CO2 தோற்றுவிக்கப்பட்டுச்சானா? இல்லை. ரெண்டாவது இணைப்பு தாக்கம் அல்லது பைருவேட்டிட ஒட்சியேற்றம். இணைப்பு தாக்கம்னு எழுதவா நானுங்க? சரியா? இணைப்பு தாக்கம். அப்ப இணைப்பு தாக்கத்தில் தோற்றுவிக்கப்பட்ட ஏடிபி மூலக்கூறுகள், இணைப்பு தாக்கத்தில் ஏடிபி மூலக்கூறுகள் தோற்றுவிக்கப்படவில்லை. ரைட். NADH தோற்றுவிக்கப்பட்டுச்சா? எஸ். 2. FADH2 தோற்றுவிக்கப்பட்டுச்சா? இல்லை. CO2 எஸ். எத்தனை? 2. சரியா? 2. அடுத்தது மூன்றாவது கிரெப்ஸ் வட்டம். அப்ப கிரெப்ஸ் வட்டத்தின் போது ஏடிபி மூலக்கூறுகள் தோற்றுவிக்கப்பட்டுச்சானா? எஸ். எத்தனை ஏடிபி? 2 ஏடிபி. NADH தோற்றுவிக்கப்பட்டுச்சா? எத்தனை? 6. FADH2 தோற்றுவிக்கப்பட்டுச்சா? எஸ். எத்தனை? 2. CO2 உருவாக்கப்பட்டுச்சா? ஆமா, அதிக அளவு CO2 உருவாக்கப்படுறது இங்கே 4. சரியா? 4. அப்ப இந்த 3 கதை பார்த்தாச்சு. கவனிக்கணும். இன்னொரு விஷயத்துக்கு நல்லா நீங்க நோட் பண்ணணும். இங்க ஏடிபி தோற்றுவிக்கப்பட்ட நிகழ்வும் இங்க ஏடிபி தோற்றுவிக்கப்பட்ட நிகழ்வும் என்ன? அடிப்படை பொருளுக்குரிய பொஸ்போர்லேற்றம் மூலம். சரியா? அடிப்படை பொருளுக்குரிய பொஸ்போர்லேற்றம். அடிப்படை பொருளுக்குரிய பொஸ்போர்லேற்றம் மூலம் தோற்றுவிக்கப்பட்டுச்சு. ரைட். அப்போ நாங்கள் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணுறேன். கீழே எல்லாத்தையும் டோட்டல் பண்ணுறேன் பாருங்கள். 6 2
8 ரெண்டும் 10 டோட்டலாக 10 NADH. FADH எத்தனை வந்திருக்கு 2. CO2 எத்தனை வந்திருக்கு 6. CO2 எத்தனை வந்திருக்கு 6. சரியா? ATP எத்தனை வந்திருக்கு 4 ரெண்டும் 6. தேரிய விளைவாக கிளைகோபப்புல தோற்றுவிக்கப்படுற ஏடிபிகள் எண்ணிக்கை எவ்வளோ 2. அப்போ அந்த 2 இந்த 2 ப்ளஸ் டோட்டல் ஏடிபி 4. சரியா? டோட்டலாக ஏடிபி 4 வந்திருக்கு. அப்போ கிரெப்ஸ் வட்டம் முடியுதுன்னா தேரிய விளைவாக 2 ஏடிபி வந்திருக்கும். கிரெப்ஸ் வட்டம் முடியுதுன்னா தேரிய விளைவாக 2 ஏடிபி வந்திருக்கும். இப்போ எங்களுக்கு தெரியும் ஒரு NADH உருவாக்கப்படுற ஏடிபி மூலக்கூறுகள் எவ்வளோ 2.5 ATP. இங்கே எத்தனை NADH மூலக்கூறு இருக்கு 10 இருக்கு. ஸோ 10 தர 2.5னா 25 ATP. 25 ATP. ரைட்? ஒரு FADH2 உருவாக்கப்படுற ஏடிபி மூலக்கூறுகள் எவ்வளோ 1.5 ATP. சரியா? இங்கே எத்தனை இருக்கு 2. அப்போ 2 தர 1.5. 2 தர 1.5 எவ்வளோ 3 ATP. டோட்டல் பண்ணால் 28 ATP. அப்போ கலச்சுவாசத்தில் ஒட்சியேற்றல் பொஸ்போரிலேற்றம் மூலம் உருவாக்கப்படுற ஏடிபிகள் எண்ணிக்கை எவ்வளோ 28 ATP. அப்போ இழைமணியின் உள்மென்செவில் உருவாக்கப்படுற ஏடிபி மூலக்கூறுகள் சகல கலங்கள்லையும், இது நான் சொல்கிறது சகல கலங்கள்லையும் இழைமணியின் உள்மென்செவில் உருவாக்கப்படுற ஏடிபி மூலக்கூறுகளின் எண்ணிக்கை எவ்வளோ 28. டவுட்டே இல்லாமல் எழுதி வைக்கலாம். சரியா? எல்லா கலங்கள்லையும் இழைமணியின் உள்மென்செவில் உருவாக்கப்படுற ஏடிபி மூலக்கூறுகளின் எண்ணிக்கை எவ்வளோ 28. சரியா? அப்போ இந்த 28 கவனிங்க, இந்த 28 ப்ளஸ் இந்த 4, 28 4 கூட்டினா எவ்வளோ 32. அப்போ டோட்டல் ஏடிபி கலச்சுவாசத்தில் டோட்டல் ஏடிபி எவ்வளோ 32 ஏடிபி. இந்த 32 எல்லா கலங்கள்லையும் இருக்குமா அப்படின்னா இல்லை. எங்கே மட்டும் 32 ஈரல் கலங்கள்லையும் இதய தசைக்கலங்கள்லையும். ஞாபகம் வச்சுக்கணும், ஈரல் கலங்கள்லையும் இதய தசைக்கலங்கள்லையும் மட்டும்தான். சரியா? எத்தனை ஏடிபி 32 ஏடிபி. சரியா? ஓ, ஏனைய கலங்களில் எத்தனை ஏடிபி 30 ஏடிபி. ஏனைய கலங்களில் எத்தனை ஏடிபி 30 ஏடிபி. ஏன் அந்த 30 ஏடிபி அதையும் கொஞ்சம் விளங்கி வச்சுக்கோங்க. இந்த கிளைகோபோப்பின் போது உருவாக்கப்பட்ட 2 NADH மூலக்கூறு இருக்கு தானே. கிளைகோபோப்பின் போது தோற்றுவிக்கப்பட்ட 2 NADH மூலக்கூறு இருக்கே. இந்த 2 NADH மூலக்கூறு சைட்டோசல்ல இருந்து இழைமணி தாயத்துக்கு வர, சைட்டோசோல்ல இருந்து இழைமணி தாயத்துக்கு வர்றதுக்கு 2 ATP வேஸ்ட் ஆகும். சரியா? 2 ATP வேஸ்ட் ஆகும். அதனால இதய தசை கலங்கள்லையும் ஈரல் கலங்கள்லையும் மட்டும்தான் இந்த 4 ப்ளஸ் இந்த 28 32 ATP. ஏனைய கலங்களில் 30 ATP. சரியா? அப்போ இது கிளைகோபோப்பு, இது இணைப்பு தாக்கம். என்னது இது? இணைப்பு தாக்கம். மூன்றாவது கிரெப்ஸ் வட்டம், கிரெப்பின் வட்டம். மூன்றாவது கிரெப்பின் வட்டம். சரிதானே? ஓகே. அப்போ ஞாபகம் வைங்க, இழைமணியில் உருவாக்கப்படுற ஏடிபி மூலக்கூறுகளில் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்ட்டு கேள்வி கேட்பாங்க. இழைமணிகளில் உருவாக்கப்படுற ஏடிபி மூலக்கூறுகள். அப்போ இழைமணியில் நடக்கிறதெல்லாம் எது எது? இந்த இணைப்பு தாக்கம் இழைமணியில் நடக்கும், கிரெப்ஸ் வட்டம் இழைமணியில் நடக்கும், ஒட்சியேற்றல் பொஸ்போரிலேற்றம் இழைமணியில் நடக்கும். இணைப்பு தாக்கத்தில் ஏடிபி உருவாக்கப்படுதா? இல்லை. கிரெப்ஸ் வட்டத்தில் உருவாக்கப்படுதா ஏடிபி? எஸ். எத்தனை ஏடிபி? 2 ஏடிபி. விளங்குதா? 2 ஏடிபி. ஒட்சியேற்றல் பொஸ்போரிலேற்றத்தின் போது எத்தனை ஏடிபி உருவாக்கப்படுது? 28 ஏடிபி. ஸோ இழைமணி உள்ளுக்கு ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு உருவாக்கப்படுற ஏடிபி மூலக்கூறுகள் எவ்வளோ? 28 + 2. 28 + 2 எவ்வளோ? 30 ஏடிபி. இழைமணியின் உள்மென்செவில் உருவாக்கப்படுற ஏடிபி மூலக்கூறுகள் எவ்வளோ? 28. 28. அப்போ மூன்றாவது பார்ப்போம். NADH FADH2 இன் ஒட்சியேற்றம் மூலம் சக்தி பிறப்பிக்கப்படல் காற்றிட் சுவாசத்தில் மட்டும் நிகழும்
காற்றுள்ள சுவாசத்தின் போது அல்லது காற்றேட் சுவாசத்தின் போது தான் NADHும் FADH2ம் ஒட்சியேற்றப்படும். ஸோ கூற்று சரி. ஒட்சியேற்ற பொஸ்பொருளேற்றம் இழைமணி தாயத்தில் நடைபெறும். ஒட்சியேற்ற பொஸ்பொருளேற்றம் இழைமணி தாயத்தில் நடக்குமா, இழைமணிண்ட உள்மென் செவில் நடக்குமா? இழைமணிண்ட உள்மென் செவ்வில் நடக்கும். மூலக்கூற்று O2 இருந்தால் மாத்திரமே பைருவேட் இழைமணிக்குள் பரவலடையும். பைருவேட் இழைமணிகளுக்கு பரவலடையாது, உயிர்ப்பான கொண்டு செல்லல் மூலம் கொண்டு செல்லப்படும். பரவலடையும் இருக்கிறதால பிழைக்குது. பரவலடையும் அப்படின்றதால பிழை. 5வது கேள்வி தாண்டா 3வது ரிப்பீட் ஆயிடுச்சு, சாரி. ரைட், 6வது கேள்விக்கு வரும். 6வது கேள்வி இனி டிஸ்கஸ் பண்ணிட்டு போகலாம். நாங்கள் 3ஐயும் பார்த்தாச்சு. என்ன 3ஐயும் பார்த்தாச்சு? கிளைகோபோப்பு, இணைப்பு தாக்கம், கிரெப்ஸ் வட்டம், இன்னைக்கு பார்த்தது ஒட்சியேற்றல் பொஸ்பொருளேற்றம். இந்த 3ஐயும் பார்த்துட்டு தான் இருக்கோம். இனி நாங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம், சரியா? அப்போ இலைமணிகளும் நிகழும் கலச்சுவாசத்துக்குரிய நிகழ்வு. இலைமணி உள்ளுக்கு நிகழ்கிறது கேட்குறாங்க. பைருவேட்டின் தாழ்த்தல். பைருவேட்டின் தாழ்த்தல் அல்ல பிள்ளைகள், அது பைருவேட்டின் ஒட்சியேற்றம். பைருவேட்டின் ஒட்சியேற்றம் தான் அது. பைருவேட்டின் ஒட்சியேற்றமும் சித்ரிக் அமில வட்டமும் அல்லது பைருவேட்டின் ஒட்சியேற்றமும் கிரெப்பின் வட்டமும் அப்படித்தானே நாங்கள் சொல்லுவோம். பைருவேட்டின் ஒட்சியேற்றமும் கிரெப்பின் வட்டமும் தான் சொல்லுவோம். ஸோ அங்கே பிழைக்குத, அங்கே பிழைக்குது. CO2 விடுவிக்கப்படல். CO2 விடுவிக்கப்படல் இலைமணி உள்ளுக்கா நடக்குது? எஸ். இது இலைமணி தாயத்தில் தான் இணைப்பு தாக்கம் நடக்கும். இலைமணி தாயத்தில் தான் கிரெப்ஸ் வட்டம் நடக்கும். அப்போ இணைப்பு தாக்கத்தில் உருவாக்கப்படுற CO2 மூலக்கூறுகள் 2, கிரெப்ஸ் வட்டத்தின் போது உருவாக்கப்படுற CO2 மூலக்கூறுகள் 4. அதிகளவு கார்பாக்சிலேற்றம் கார்பாக்சைல் இறக்கம் நடக்கிறது எங்க? அதிகளவு கார்பாக்சைல் இறக்கம் நடக்கிறது எங்கன்னா கிரெப்பின் வட்டத்தின் போது, கிரெப்ஸ் வட்டத்தின் போது, கிரெப்ஸ் வட்டத்தின் போது. NADPன்னு வந்துருச்சு. NADP வந்து ஒளித்தொகுப்போட தொடர்புடைய ஒரு துணை நொதியம் ஒன்று. ஸோ பிள்ளை ATP நீர்ப்பகுப்பு. ATPன்ற நீர்ப்பகுப்புனா என்னது? ATP பயன்படுத்தப்படல். ATP இங்கே உருவாக்கத்தானே படுது, பயன்படுத்தப்படுறதில்லை. அப்போ ATP நீர்ப்பகுப்பு, ATP பயன்படுத்தப்படுறது கிளைகோபகுப்பில் நடக்கும். 2 ATP ஸ்டார்டிங்கில் பயன்படுத்தப்படும். எனர்ஜி இன்வெஸ்ட் பண்ணுறது, ஏன்னா எனர்ஜி இன்வெஸ்டிங் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள். அதை சக்தி பயன்படுத்தப்படும் அவத்தை அது. ஒளிபோஸ்பொருளேற்றம் ஒளித்தொகுப்பின் போது நடக்கிறது. ஸோ 6க்கு ஆன்சர் 2. 6வது கேள்விக்கு ஆன்சர் 2. ரைட். 7வது கேள்வி பின்வருவனற்றுள் இலைமணியினுள் நிகழாதது. இலைமணியினுள் நிகழாதது. அப்போ கீழ்ப்படை பொஸ்பொருளேற்றம். கீழ்ப்படை பொஸ்பொருளேற்றத்தின் விளைவாக 2 ATP மூலக்கூறுகள் இலைமணியினுள் தோற்றுவிக்கப்படும். கீழ்ப்படை பொஸ்பொருளேற்றத்தின் விளைவாக 2 ATP மூலக்கூறுகள் இலைமணி தாயத்தினுள் தோற்றுவிக்கப்படும். சரியா? அதே மாதிரி ஒட்சியேற்றல் பொஸ்பொருளேற்றத்தின் மூலம் 28 ATP மூலக்கூறுகள் இலைமணியின் உள்மென் செவில் உருவாக்கப்படும். ஸோ இலைமணியில் நிகழும். இலத்திரன்கள் மூலக்கூற்று ஒட்சிசனினால் ஏற்றுக்கொள்ளப்படல். இலத்திரன்கள் மூலக்கூற்று ஒட்சிசனினால் ஏற்றுக்கொள்ளப்படல். இலத்திரன்கள் மூலக்கூற்று ஒட்சிசனினால் ஏற்றுக்கொள்ளப்படல். கவனிங்க, இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். விளங்குதா? ஒரு விஷயத்தை கவனிக்கணும். என்ன அப்படின்னா கவனிங்க, இந்த NAD ப்ளஸ் இருக்கு தானே? NAD ப்ளஸோட யார் வந்து சேருவா? ஒரு NAD ப்ளஸ் 2 H ப்ளஸ் வந்து சேரும். 2 H ப்ளஸ், சரியா? 2 H ப்ளஸ் 2 இலத்திரன் வந்து சேர்ந்து தான் NADH தோன்றும். விளங்குதா பிள்ளைகள்? இந்த 2 இலத்திரன் எங்கன்னா இலத்திரன் வந்துச்சு தானே? இந்த இலத்திரன் எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லுங்க பார்ப்போம். அந்த 2 இலத்திரன் எங்கேருந்து வந்துச்சு? இங்கே எனக்கு செக் பண்ணுங்க பார்ப்போம். NAD ப்ளஸ் 2 H ப்ளஸ்
2 இலத்திரன் சேர்ந்து தான் இங்கே NADHம் இன்னும் ஒரு H+ தோன்றும். சரியா? H+ தோன்றும். அப்போ சரியா இந்த 2H+, 2 நேரேற்றம், 2 நேரேற்றம், அப்போங்கன்னா 2 எதிரேற்றம், 2 எதிரேற்றம். அப்போ ப்ளஸ் அங்கே விட்டுப்பட்டு போகும். அப்போ அங்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா ப்ளஸ் ஒன்று இருக்குது, அதே மாதிரி அங்கிட்ட எக்ஸ்ட்ரா ப்ளஸ் இருக்குது. சரி தானே? தாக்கம் சமப்படுத்தப்பட்டிருக்கு தானே? எனக்கு சொல்லுங்க, இந்த இலத்திரன் எங்கேருந்து வந்துச்சு? எனக்கு அதை சொல்லுங்க பார்ப்போம். இங்கே ஒரு இலத்திரன் இருக்குது தானே, 2 இலத்திரன்கள் இருக்கு. இந்த 2 இலத்திரன் எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லுங்க. 2 இலத்திரன்கள் எங்கேருந்து வந்துச்சு பார்ப்போம். சொல்லுங்க பிள்ளைகள், செக் பண்ணுங்க. ஒரு ஆள் சொல்றது சரி, ரிதுசினி சொல்றது சரி, அரிஷ்மிதா சரி, ராமத்துல்லா சரி. இதை நான் அன்னைக்கு சொன்னேனா? அன்னைக்கு சொன்னேன். ரைட், ஓகே, குட். அப்போ குளுக்கோஸ் உடைக்கப்படும் போது உருவாகிற இலத்திரன்களை தான் இந்த NAD+ வாங்கும். 2H+ இங்கே வாங்கிட்டு தான் அதாக போகும். இது ஒட்சியேற்றல் பொஸ்போரிலேட்டத்தின் மூலம் உடைக்கப்படுமா இல்லையா? இது ஒட்சியேற்றல் பொஸ்போரிலேட்டத்தின் போது உடைக்கப்படுமே. NADH வந்து என்னவாக உடைக்கப்படும்? NAD+ ஆக, H+ ஆக, இலத்திரனாக இப்படி உடைக்கப்படுமா இல்லையா? இதன் போது தானே 1.2.5 ATP வரும்னு படித்தோம். இந்த இலத்திரன் ஃபைனலா யார் ஏற்றுக்கொள்வான்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த இலத்திரனை வாங்கி கொள்றது யார்? மூலக்கூற்று ஆக்சிஜன். விலகுதா? ஆக்சிஜன். வேற இந்த H+ஐயும் வாங்கிக்கிறது யார்? மூலக்கூற்று ஆக்சிஜன் தான். H+ஐயும் இலத்திரனையும் மூலக்கூற்று ஆக்சிஜன் வாங்கிட்டு என்னவாக போகும்? H2O போகும், நீரா போகும். இலத்திரன் H+ எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அப்போ O2 H+ எலக்ட்ரன் இதெல்லாம் சேர்ந்து என்ன போகுது? H2O போகும். அப்போ காற்றிற் சுவாசத்தின் போது இறுதி ஐதரசன் வாங்கியது மூலக்கூற்று ஆக்சிஜன். காற்றிற் சுவாசத்தில் இறுதி ஐதரசன் வாங்கி மூலக்கூற்று ஆக்சிஜன், காற்றிற் சுவாசத்தில் இறுதி இலத்திரன் வாங்கி மூலக்கூற்று ஆக்சிஜன். மறக்கிறது இல்லை இந்த கூற்று. காற்றிற் சுவாசத்தில் இறுதி ஐதரசன் வாங்கியும் இறுதி இலத்திரன் வாங்கியும் மூலக்கூற்று ஆக்சிஜன், மூலக்கூற்று ஆக்சிஜன். சரிதானே? மூலக்கூற்று ஆக்சிஜன் ஞாபகம் வைங்க. சரிதானே? ஓகே, ரைட். அப்போ இலத்திரன்கள் ஒட்சிசனினால் ஏற்றுக்கொள்ளப்படும். இழைமணியினுள் நிகழும். முக்காபொக்சிலிக் அமில வட்டம் இழைமணி உள்ளுக்கு நடக்கும். காபொக்சில் ஏற்றம்ன்றது CO2 ஏற்றுக்கொள்றது. CO2 ஏற்றுக்கொள்றது எங்க நடக்கும்? இந்த CO2 ஏற்றுக்கொள்றது யார்? RUBP தானே. CO2 RUBP ஏற்றுக்கிட்டு 3PGA தோற்றுவிக்கும். இது நடக்கிறது பச்சையொரு மணி உள்ளுக்கு. ஸோ கூற்று பிழைச்சிருச்சு. 4வது இலைமணியினுள் நிகழாது தானே. அப்போ காபொக்சி ஏற்றம்ன்றது CO2 வாங்குறது. காபொக்சைல் இறக்கம் அல்லது காபொக்சைல் அகற்றம் தான் கலச்சுவாசத்தின் போது நடக்கும். ஸோ பச்சையொரு மணியில்ன்றது இலைமணியில் நிகழாதது சந்தர்ப்பத்தில் ஆன்சர் 4. ஏன் காபொக்சியேற்றம் நடக்கிறது பச்சையொரு மணியில்? 5வது NAD+ FADயின் தாழ்த்தலும் ஒட்சியேற்றலும். அப்போ NAD+ தாழ்த்தப்படுது. NAD+ இலத்திரனையும் H+ஐயும் வாங்கிக்கிட்டு தாழ்த்தப்படுது. அதே மாதிரி NADH திரும்ப என்ன செய்யப்படுது? ஒட்சியேற்றப்படுது. NADH ஒட்சியேற்றப்படும் போது தான் ATP வருது. அப்போ NAD+னதும் NADHனதும் ஒட்சியேற்றமும் தாழ்த்தலும் நடக்கிறது இலைமணி உள்ளுக்கு. அப்போ அது இலைமணி உள்ளுக்கும் நடக்கலாம், சைட்டோசோல்லே நடக்கலாம்.
விளங்குதா? NAD ப்ளஸின் தாழ்த்தலும் ஒட்சியேற்றமும் இலைமணி உள்ளுக்கும் நடக்கலாம், இலைமணிக்கு வெளியில் சைட்டோசோல்லே நடக்கலாம். ஆனால் FAD தாழ்த்தலும் ஒட்சியேற்றமும் நடக்கிறது. FAD தாழ்த்தலும் ஒட்சியேற்றமும் நடக்கிறது இலைமணி உள்ளுக்கு தான். ஸோ டவுட் வரக்கூடாது. 8வது MCQ, ரைட்? 8வது MCQ ரைட். அடுத்து நொதித்தலுக்கு வர்றாங்க பிள்ளைகள், நொதித்தலுக்கு வர்றாங்க. கவனம், நொதித்தலை பார்த்துட்டு நாங்கள் அடுத்ததுக்கு போவோம். அப்போ இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்கணும், சரியா? மூலக்கூற்று ஒட்சிசன் இல்லாத சந்தர்ப்பங்களில் ஏடிபியை தொகுத்து கொள்றதுக்கு 2 முறைகள் இருக்கு. மூலக்கூற்று ஒட்சிசன் இல்லாத சந்தர்ப்பங்களில் ஏடிபியை தொகுத்து கொள்கின்ற 2 முறைகள் இருக்கு. அந்த 2 முறைகளில் முதலாவது காற்றின்றிய சுவாசம். 2வது முறைக்கு பேர் சொல்றது என்னது? நொதித்தல். சரியா? நொதித்தல். அப்ப காற்றின்றிய சுவாசம் என்பது O2 இல்லாத சந்தர்ப்பத்தில் ஏடிபியை தோற்றுவிக்கிற ஒரு முறை. அதே மாதிரி நொதித்தலும் அதே தான். O2 இல்லாத சந்தர்ப்பத்தில் ஏடிபியை தோற்றுவிக்கிற ஒரு முறை தான். சரியா? அப்போ காற்றின்றிய சுவாசம் நொதித்தல் நடக்கிறதுக்கு O2 தேவையா தேவையில்லையானா தேவையில்லை. சரியா? தேவையில்லை. அப்போ நொதித்தல் நாங்கள் 2 வகையான நொதித்தல் பார்ப்போம். ஒன்று சொல்லுங்க, எத்தைல் ஆல்கஹாலுக்குரிய நொதித்தல். சரியா? எத்தாயில் ஆல்கஹால் நொதித்தல். எத்தைல் ஆல்கஹாலுக்குரிய நொதித்தல். இந்த எத்தைல் ஆல்கஹாலுக்குரிய நொதித்தலில் என்ன நடக்கும்? இந்த காற்றின்றிய சுவாசம் அல்லது நொதித்தல் 2லையும் முதற்படி கிளைகோபோப். அப்போ கிளைகோபோப்பு காற்றிட் சுவாசத்திலையும் காற்றின்றிய சுவாசத்துக்கும் பொதுவான படிமுறை தான் இந்த கிளைகோபோப். அப்போ இங்கே நான் குளுக்கோஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த குளுக்கோஸ் கிளைகோபோப்பின் போது என்னத்தை உருவாக்கும்? சொல்லுங்க பார்ப்போம். கீழே எழுதுவோமா? அப்போ இங்கே குளுக்கோஸ் இருக்கு. குளுக்கோஸ் கிளைகோபோப்பின் போது என்ன தோற்றுவிக்கப்படும்? 2 பைருவேட்டை தோற்றுவிக்கும். ஆமாவா இல்லையா? 2 பைருவேட்டை தோற்றுவிக்கும். இதன் போது என்ன உருவாக்கப்படும்? கீழ்ப்படைக்குரிய பொஸ்போரிலேட்டத்தின் மூலம் தேறிய விளைவாக 2 ATP தோற்றுவிக்கப்படும். 2 ADP அசேதன போஸ்பேட்டை சேர்த்துக்கிட்டு, எத்தனை அசேதன போஸ்பேட்? 2 அசேதன போஸ்பேட்டை சேர்த்துக்கும். ADP 2 போஸ்பேட்டை சேர்த்துக்கிட்டு ATP ஆக மாறும். இதன் போது என்ன உருவாக்கப்படும்? 2 NAD +லிருந்து 2 NADH தோற்றுவிக்கப்படும். அப்போ நான் H+ இலத்திரன்லாம் போடலை, உங்களுக்கு தெரியும்ன்றதால். இந்த பைருவேட் மூலக்கூறு, சரியா? இந்த பைருவேட் மூலக்கூறு என்ன நடக்கும்? இந்த சந்தர்ப்பத்தில் 2 CO2 மூலக்கூறுகள் இழக்கும். 2 பைருவேட் தானே? 2 பைருவேட்னா 2 CO2. அப்போ ஒரு பைருவேட்டில் ஒரு CO2 லாஸ் ஆகும். 2 பைருவேட் மூலக்கூறு 2 CO2 இழந்து அசிட்டல்டிஹைடாக மாற்றப்படும். அசிட்டல்டிஹைடாக மாற்றப்படும். அசிட்டல்டிஹைட் என்பது பைருவேட் எத்தனை கார்பன் சேர்வை? 3 கார்பன் சேர்வை. அப்போ 3 கார்பன் சேர்வையிலேருந்து ஒரு கார்பன் போயிடுச்சுன்னா அசிட்டல்டிஹைட் எத்தனை கார்பன் சேர்வை? 2 கார்பன் சேர்வையாக இருக்கும்.
இந்த அசிட்டல்டிஹைட் கவனிக்கணும். இப்போ பாயிண்ட்டை நான் சொல்கிறத கவனிக்கணும். அசிட்டல்டிஹைட் இந்த 2 NADH இருக்குது தானே, இந்த 2 NADHலேருந்து H+ஐயும் இலத்திரனையும் வாங்கிட்டு H+ஐயும் இலத்திரனையும் வாங்கிட்டு H+ஐயும் இலத்திரனையும் வாங்கிட்டு அசிட்டல்டிஹைட். சரியா? ரைட். இந்த அசிட்டல்டிஹைட் 2 H+ஐயும் 2 இலத்திரனையும் வாங்கிக்கிட்டு என்னவாக மாறும்? எத்தைல் ஆல்கஹாலாக மாறும். எத்தைல் ஆல்கஹாலாக மாறும். சரியா? எத்தைல் ஆல்கஹாலாக மாறும். இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வைக்கணும். இங்கே இந்த 2 NADH தோற்றுவிக்கப்பட்டுச்சு தானே, 2 NADH தோற்றுவிக்கப்பட்டுச்சு தானே. இந்த 2 NADH காற்றிட் சுவாசத்தின் போது நடந்த ஒட்சியேற்றல் போஸ்போர்லேற்றம் நடந்துச்சு தானே. இந்த ஒட்சியேற்றல் போஸ்போர்லேற்றம் மாதிரி ஏடிபி தொகுப்புக்கு பயன்படுமா, பயன்படுத்தப்பட மாட்டாதா? பயன்படுத்தப்பட மாட்டாது. ஏன் பயன்படுத்தப்பட மாட்டாது அப்படின்னா இது ஏடிபி தொகுப்புக்கு பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா இந்த குளுக்கோசு உடைப்பின் போது வருகின்ற இலத்திரன்களை வாங்கிறதுக்கு இங்கே யாரும் இல்லை. விளங்குதா? இந்த குளுக்கோஸ் உடைப்பின் போது இலத்திரன் வருமே, அந்த இலத்திரனை வாங்கிறதுக்கு ஒரு இலத்திரன் காவி வேணுமே. இலத்திரன் காவிகள் தட்டுப்பாடாகும். அதனால தான் இந்த NAD+ மீள் சுழற்சி இங்கே பயன்படுத்தப்படுகிறது. NAD+ மீள் சுழற்சி பயன்படுத்தப்படுகிறது. அப்போ இது ஏடிபி தோற்றுவிக்க போயிடுச்சுன்னா இங்கே வர்ற இலத்திரனை வாங்கிறதுக்கு ஆக்கள் இல்லாமல் போயிடுவாங்க. விலகுதாகத. அப்போ நொதித்தல்ல உருவாக்கப்படுகின்ற NADH மூலக்கூறிலிருந்து ஏடிபி தோற்றுவிக்கப்பட முடியாது. சரியா? ஓகே. அப்போ மூலக்கூறு ஏடிபி தோற்றுவிக்கப்பட முடியாது. ரைட். அடுத்தது லாக்டிக் அமில நொதித்தல். லாக்டிக் அமில நொதித்தல் எப்படி நடக்க போகுதுன்னு பார்ப்போம். அப்ப அங்கேயும் முதலாவது படி கிளைகோபப். ஸோ குளுக்கோஸ் ஒரு தாக்க தொடர் ஒன்றினூடாக என்னத்தை தோற்றுவிக்கும்? பைருவேட்டை தோற்றுவிக்கும். இதன் போது என்ன தோற்றுவிக்கப்படும்? 2 ATP. எங்கிருந்து? 2 ADPயும் 2 அசைதன பாஸ்பேட்டும் சேர்ந்து 2 ATP தோற்றுவிக்கப்படும். வேற என்ன உருவாக்கப்படும்? இங்க உங்களுக்கு தெரியுமே, 2 NAD+ இருந்து 2 NADH தோற்றுவிக்கப்படும். இந்த பைருவேட் மூலக்கூறு என்னவாக மாறணும்? லாக்டிக் அசிடா மாறணும். எப்படி மாறும்? பைருவேட் NADH இலத்திரனையும் NADH ஐதரசனையும் வாங்கிக்கிட்டு லாக்டிக் அசிடா மாறும். ரைட். அப்ப நொதித்தலின் போது நொதித்தல்ல இறுதி ஐதரசன் வாங்கிகளாகவும் இலத்திரன் வாங்கியாகவும் செயற்படுறது சேதன சேர்வை. அப்ப அசிட்டல்டிஹைட் என்பது ஒரு சேதன சேர்வை, பைருவேட் என்பது ஒரு சேதன சேர்வை. இப்போ ரெண்டுமே சேதன சேர்வையாக இருக்கு. இந்த அசிட்டல்டிஹைட் தான் எத்தைல் ஆல்கஹாலுக்குரிய நொதித்தலில் ஈற்று ஐதரசன் வாங்கியாகவும் ஈற்று இலத்திரன் வாங்கியாகவும் செயற்படுது. இங்கே பைருவேட் தான் ஈற்று ஐதரசன் வாங்கியாகவும் ஈற்று இலத்திரன் வாங்கியாகவும் செயற்படுது. இப்போ பைருவேட் H+ஐயும் இலத்திரனையும் வாங்கிட்டு லாக்டிக் அசிடா மாறுது. அசிட்டல்டிஹைட் H+ஐயும் இலத்திரனையும் வாங்கிட்டு எத்தைல் ஆல்கஹாலுக்காக மாறுது. சரியா? ஓகே. அப்ப எத்தைல் ஆல்கஹால் நடக்கிறது எங்கன்னா பல பாக்டீரியாக்கள்ல எத்தைல் ஆல்கஹால் நடக்கும். எத்தைல் ஆல்கஹாலுக்குரிய நொதித்தல்
பல பாக்டீரியாஸ்ல நடக்கும். ஆனாலும் மிக பொதுவான அங்கி யார்? மதுவம். மதுவம் தான் மிக பொதுவான இந்த எத்தைல் ஆல்கஹாலுக்குரிய நொதித்தல் நிகழ்கிற அங்கி. இந்த மதுவத்தை வச்சு தான் நாங்கள் பல்வேறு கைத்தொழில் நடவடிக்கைகளை செய்வோம். ஏன்னா ஆல்கஹால் கொண்ட குடிபானங்களின் உற்பத்தி, போரணை பொருட்களின் உற்பத்தி எல்லாம் இந்த மதுவத்தை யூஸ் பண்ணிக்கும். சரிதானே? ஓகே. லாக்டிக் அமில நொதித்தல் எங்க நடக்கும்? பாக்டீரியாக்கள்லேயே நடக்கும். சரியா? வேற ஃபங்கஸ்லேயும் நடக்கும். அப்ப ரெண்டுமே பாக்டீரியாக்களிலும் நடைபெறுகிறது, ஃபங்கஸுகளிலும் நடைபெறுகிறது. ரெண்டுமே பாக்டீரியாக்கள்லையும் ஃபங்கஸுக்கள்லையும் நடக்குது. சரியா? ஆனால் லாக்டிக் அமில நொதித்தலை செய்கிற மிக பொதுவான அங்கி யார்? இந்த தயிர், யோகட் உற்பத்தியில் பயன்படுத்தப்படுகின்ற சரியா லாக்டிக் அமில பாக்டீரியாக்கள். அப்படி எழுதி விடுவோமா நாங்க? யாரில்? லாக்டிக் அமில பாக்டீரியாக்கள். அப்ப மிக பொதுவாக எத்தல் ஆல்கஹாலுக்குரிய நொதித்தல் நிகழ்கிற அங்கி மதுவம். மிக பொதுவாக லாக்டிக் அமில நொதித்தல் நடக்கிற லாக்டிக் அமில பாக்டீரியாக்கள். கதை சரிதானே? ரைட். ஓவரால் கலச்சுவாசத்தை பற்றி அவ்வளோதே சொல்லி முடிச்சிட்டேன் நான். அந்த ப்ராக்டிக்கலை தவிர சுவாச ஈவு ப்ராக்டிக்கலை தவிர அவ்வளவும் சொல்லி முடிச்சாச்சு. சரிதானே? ஓகே. நொதித்தல் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களுள் தவறானது எது? இதன் போது உருவாகும் NADH கலத்தின் சக்தி தேவைகளுக்கு பயன்படுவதில்லை. சரிதானே? இந்த NADH சக்தி தேவைக்கு பயன்படுமா? இல்லை. ஸோ NADH மீள் சுழற்சி நடக்கும். ரெண்டாவது, நொதித்தலின் முதற்படி கிளைகோபோப்பு ஆகும். நொதித்தலின் முதற்படி கிளைகோபோப்பு. சரிதானே? கிளைகோபோப்பு நடக்குது. இங்கேயும் கிளைகோபோப்பு நடக்குது. ஓகே. சில பாக்டீரியாக்கள் ஆல்கஹால் நொதித்தலையும் லாக்டிக் அமில நொதித்தலையும் மேற்கொள்ளும். பொதுவாக பாக்டீரியாக்களில் எத்தைல் ஆல்கஹாலுக்குரிய நொதித்தல் நடக்குது. அதே மாதிரி லாக்டிக் அமில நொதித்தல் நடக்குது. அப்போ சில பாக்டீரியாக்களில் நடக்குதா எத்தைல் ஆல்கஹாலுக்குரிய நொதித்தல்னா? இல்லை பிள்ளைகள். சரியா? அங்கே கொஞ்சம் நீங்கள் அந்த சிலக்கு கீழே அண்டர்லைன் ஒன்று அடித்து சில பாக்டீரியாக்கள் ஆல்கஹால் நொதித்தலையும் லாக்டிக் அமில நொதித்தலையும் மேற்கொள்கின்றனன்னு சொல்கிறாங்க தானே? பல பாக்டீரியாக்களில் தான் ஆல்கஹால் நொதித்தலும் அப்போ பல பாக்டீரியாக்களில் ஆல்கஹால் நொதித்தல் நடக்கும், சில பாக்டீரியாக்களில் லாக்டிக் அமில நொதித்தல் நடக்கும். சரியா? இப்போ ஆன்சர் நாங்கள் கீழே உள்ள ஆன்சர் எல்லாம் வச்சுட்டு நாங்கள் மேலே உள்ளதுக்கு வருவோம். தவறானது தானே கேள்வி என்ன? ஸோ அப்போ அது சரி மாதிரி எடுக்கணும். கீழே ஒரு தவறான ஆன்சர் இருக்கான்னு பார்ப்போம். நொதித்தலில் இறுதி இலத்திரன்களை பைருவேட் மட்டும் ஏற்றுக்கொள்ளும். அப்போ இறுதி இலத்திரனை பைருவேட் மட்டும் ஏற்றுக்கொள்வது லாக்டிக் அமில நொதித்தலின் போது நடக்கும். பைருவேட் மட்டும்தான் இறுதி இலத்திரனை ஏற்றுக்கொள்ளும். சரியா? அப்போ அவங்க சொல்கிறாங்க நொதித்தலில் அப்போ இறுதி இலத்திரங்களில் பைருவேட்டும் ஏற்றுக்கொள்ளும், எசிட்டல்டிஹைட்டும் ஏற்றுக்கொள்ளும். ஸோ பிழை. நாலாவது பிழை. நொதித்தலின் இறுதி விளைவுகள் எத்தனால், அதான் எத்தைல் ஆல்கஹால், லாக்டிக் அமிலம் வேற CO2. சரிதானே? இப்போ அஞ்சாவது. ரைட். அப்போ மூன்றாவதுல ஒரு திருத்தம் நீங்கள் செஞ்சுக்கோங்க. சில பாக்டீரியாக்கள் ஆல்கஹால் நொதித்தலையும் பல பாக்டீரியான்னு எங்களோட ரிசோர்ஸ் சொல்லுது. பல பாக்டீரியாக்கள் லாக்டிக் அமில ஆல்கஹால் நொதித்தலையும் சில பாக்டீரியாக்கள் லாக்டிக் அமில நொதித்தலையும் மேற்கொள்ளும். அப்போ பல பாக்டீரியாக்கள் ஆல்கஹாலுக்குரிய நொதித்தல் அல்லது எத்தைல் ஆல்கஹாலுக்குரிய நொதித்தல் மேற்கொள்ளும். சில பாக்டீரியாக்கள் லாக்டிக் அமில நொதித்தலை மேற்கொள்ளும். சரிதானே? ஓகே. 9வது கேள்வி. ரைட். 9வது கேள்வி. அப்போ இது பார்ப்போம் நாங்கள்.
உயிர்க்கலங்களில் நிகழும் அனுசேப செயல்முறைகளில் எதற்கு ஏடிபி வடிவில் சக்தி தேவைப்படும்? ருபிஸ்கோவின் ஊக்கலால் நடைபெறும் கேல்வின் வட்ட தாக்கத்துக்கு RUBP CO2ஓட சேர்றது அதுக்கு தேவையில்லை. ஏற்கனவே பார்த்த கேள்வி மாதிரி இருக்குது, பரவாயில்ல பார்ப்போம் நாங்கள். 2 காற்றில் சுவாசத்தின் முதற்படியாகிய கிளைகோபோப்புக்கு ஸ்டார்டிங்கில் ஏடிபி தேவையா தேவையில்லையா? தேவை தானே, கண்டிப்பாக தேவை. ஸோ ஆன்சர் 2வது. முதலுறு மென்சவினூடான வசதியாக்கப்பட்ட பரவல். வசதியாக்கப்பட்ட பரவல்னா என்னது? கடத்தும் புரத மூலக்கூறுகளின் உதவியுடன் நீரும் நீர்நாட்டம் உள்ள பதார்த்தங்களும் அல்லது நீரும் நீர்நாட்டம் உள்ள கரையங்களும் அசைதல். நீரும் நீர்நாட்டம் உள்ள கரையங்களும் செறிவுபடுத்தல் வழியே அசைதல் தானே. கடத்தும் புரதங்களின் உதவியுடன் நீரும் நீர்நாட்டம் உள்ள கரையங்களும் செறிவுபடுத்தல் வழியே அசைதல் தான் எளிதாக்கப்பட்ட பரவல் அல்லது வசதியாக்கப்பட்ட பரவல். ஸோ ஏடிபி தேவையில்லை அதுக்கு. அடுத்து C4 பாதையில் அது C4 பாதையில் மலேட் பைருவேட்டாக மாற்றப்படுறதுக்கு மலேட் பைருவேட்டாக மாற்றப்படுதா? மாற்றப்படுது. சரியா? மலேட் பைருவேட்டாக மாற்றப்படுறதுக்கு சக்தி தேவையில்லை. அங்கே கார்பாக்சைல் அகற்றும் நொதியம் ஒன்று இருக்குது, அது மலேட்டில் தாக்கும். அது அப்போ CO2 பைருவேட்டும் தோன்றும். 5 தாவரக்கலங்களில் முதலுறு இணைப்புகளினூடாக பதார்த்தங்கள் பரிமாற்றப்படுவதற்கு. சரியா? தாவரங்களில் முதலுறு இணைப்புகளினூடாக, முதலுறு இணைப்புனா குளிய உருவில் உள்ள உயிர் தொடர்புகள் தானே, அதனூடாக பதார்த்தங்கள் பரிமாற்றப்படுறதுக்கு ஏடிபி சக்தி தேவைப்படாது. ஸோ 9க்கு ஆன்சர் 2. சரிதானே? 9க்கு ஆன்சர் 2. 10வது கேள்வி. ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறானது கிரெப்ஸ் வட்டத்தின் போது 6 CO2 மூலக்கூறுகளை வெளிவிடும். கிரெப்ஸ் வட்டத்தில் 4 CO2 மூலக்கூறை தான் வெளிவிடும். சரியா? அப்போ இன்னும் 2 CO2 எப்போ வரும்? இணைப்பு தாக்கத்தில் அல்லது பைருவேட் என்ற ஒட்சியேற்றத்தின் போது வரும். சரிதானே? 2 அடிப்படை பொஸ்போலேற்றத்தின் மூலம் 6 ATP மூலக்கூறுகளை தோற்றுவிக்கும். அடிப்படை பொஸ்போலேற்றம் அல்லது கீழ்ப்படைக்குரிய பொஸ்போலேற்றத்தின் மூலம் 6 ATP மூலக்கூறுகள். சரியா பிழையா? அடிப்படை பொஸ்போலேற்றத்தின் மூலம் 6 ATP மூலக்கூறுகளை தோற்றுவிக்குதான். அந்த கூற்று சரியா பிழையான்னு சொல்லுங்க பாப்போம். எனக்கு அடிப்படை பொஸ்போலேற்றத்தின் மூலம் 6 ATP மூலக்கூறுகளை தோற்றுவிக்கும் கூற்று சரியா பிழையான்னு சொல்லுங்க. ஒரு ஆள் சரின்னு சொல்லுது. கபிலாஷினி கொஞ்சம் பாருங்க. ருக்ஸனா கிஷோர் சரி, நிமிதா பில, ரிதுஷினி சரி, பிள்ளைகள் அடிப்படை பொஸ்போலேற்றத்தின் மூலம் 6 ATP மூலக்கூறுகள் சரிதானடா. ரிம்சா கொஞ்சம் பாருங்க பாப்போம். அடிப்படை பொஸ்போலேற்றத்தின் மூலம் உருவாக்கப்படுகின்ற ATP மூலக்கூறுகள் எண்ணிக்கை 6 சரி. ஏன் 6 சரி? கிளைகோபோப்பில் அடிப்படை பொஸ்போலேற்றத்தின் மூலம் உருவாக்கப்படுகின்ற ATP மூலக்கூறுகள் எண்ணிக்கை 4. கிளைகோபோப்பில் உருவாக்கப்படுற ATP மூலக்கூறுகள் எண்ணிக்கை எவ்வளோ? 4. கிரெப்ஸ் வட்டத்தின் போது உருவாக்கப்படுற ATP மூலக்கூறுகள் எண்ணிக்கை எவ்வளோ? 4. சாரி 2. அப்போ கிளைகோபோப்பில் உருவாக்கப்படுறது 4, கிரெப்ஸ் வட்டத்தின் போது உருவாக்கப்படுறது 2. ஸோ டோட்டலாக 6. அப்போ கிளைகோபோப்பின் போது தோற்றுவிக்கப்பட்டது 4 ATPயில் 2 ATP பயன்படுத்தப்படும். ஸோ 4 - 2ங்கன்னா 2 தான். தேரே விளைவுலாங்கண்ணா கதைச்சிருக்கா? இல்லை. சரியா? அப்போ என்ன சொல்கிறாங்க? அடிப்படை பொஸ்போலேற்றத்தின் மூலம் 6 ATP மூலக்கூறுகளை தோற்றுவிக்கும். சரிதானே? கலங்களில் ATP தோற்றுவிக்கப்படுகின்ற செயல்முறைக்கு இதனை பேர் பொஸ்போரிலேற்றம். சரியா பிள்ளைகள்? அப்போ அடிப்படை பொஸ்போலேற்றத்தின் மூலம் 6 ATP மூலக்கூறுகளை தோற்றுவிக்கின்றது கூற்று சரி. ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு. சரியா? ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு. 3வது கேள்வி. கிளைகோபோப்பின் விளைவாக ஒரு 3 கார்பன் மூலக்கூறான பைருவேட்டை தருகிறது. கிளைகோபோப்பின் விளைவாக ஒரு 3 கார்பன் மூலக்கூறான பைருவேட். அப்போ பைருவேட் எத்தனை பைருவேட் தோற்றுவிக்கப்படும்னா எத்தனை பைருவேட் தோற்றுவிக்கப்படும்? 2 பைருவேட். இங்கே ஒரு பைருவேட்னு இருக்கிறதால பிழைக்குத.
ஒரு பைருவேட் இருக்கிறதால பிழைக்குது. ஸோ பிழை. நான்காவது, நொதித்தலுக்கு உட்படும் போது கிளைகோபகுப்புக்கு உட்படுவதில்லை. நொதித்தல் என்பது கிளைகோ பகுப்பு என்பது காற்றிற் சுவாசத்துக்கும் காற்றின்றிய சுவாசத்துக்கும் நொதித்தலுக்கும் பொதுவான ஒரு படிமுறை. 5, இளைமணிகளினுள் 28 ஏடிபி மூலக்கூறுகள் உற்பத்தி செய்யப்படும். இளைமணிகளில் 28 ஏடிபி எப்போ? ஒட்சியேற்றல் போஸ்போர்லேட்டத்தின் போது. சரியா? அப்போ இளைமணிகளிலேயே ஒட்சியேற்றல் போஸ்போர்லேட்டத்தின் போது 28, கிரெப்ஸ் வட்டத்தின் போது 2, 28 + 2 30 ஏடிபி. அப்போ இளைமணிகளுள் உருவாக்கப்படுகின்ற ஏடிபி மூலக்கூறுகள் மொத்த எண்ணிக்கை 30. ரைட்? 30. 11வது கேள்வி, காற்றிற் சுவாசத்துக்கும் காற்றின்றிய சுவாசத்துக்கும் பொதுவானதாக அமைவது. ரெண்டுக்கும் பொது கேட்குறாங்க. இப்போ 2 ஏடிபி மூலக்கூறுகளில் பயன்பாடு. அப்போ காற்றிற் சுவாசத்துக்கும் காற்றின்றிய சுவாசத்துக்கும் காற்றின்றிய சுவாசத்துக்கும் கிளைகோபகுப்பு பொதுவானது. ஸோ கிளைகோபகுப்பில் ஆரம்பத்தில் 2 ஏடிபி பயன்படுத்தப்படும். ஸோ 2 ஏடிபி மூலக்கூறுகளில் பயன்பாடுன்றது சரியான கூற்று. சரியா? 11க்கு ஆன்சர் 1. பைருவேட்டின் ஒட்சியேற்றம். பைருவேட்டின் ஒட்சியேற்றம். காற்றிற் சுவாசத்தில் பைருவேட் முழுமையாக ஒட்சியேற்றப்படும். ஏன்னா காற்றின்றிய சுவாசம் நொதித்தலின் போது பைருவேட் பகுதிப்பட ஒட்சியேற்றப்படும். 32 ஏடிபி மூலக்கூறுகளின் உற்பத்தி காற்றிற் சுவாசத்தின் போது ஈரல் கலங்கள்லையும் இதய தசைக்கலங்கள்லையும் 32 ஏடிபி உருவாக்கப்படும். ஆனால் சாதாரண உடற்கலங்களில் 30 ஏடிபி உருவாக்கப்படும். காற்றின்றிய சுவாசத்தில் உருவாக்கப்படுகின்ற ஏடிபி மூலக்கூறுகள் மொத்த எண்ணிக்கையே 2 தான். காற்றிற் சுவாசத்தில் 32, காற்றின்றிய சுவாசத்திலும் 2. எவ்வளோ பெரிய ஒரு வேறுபாடுன்றது பார்த்துக்கோங்க. சேதன சேர்வைகளால் ஈற்றிலத்திரன்கள் ஏற்கப்படுதல். சேதன சேர்வைகளால் ஈற்றிலத்திரன்கள் ஏற்கப்படுதல் நடக்கிறது காற்றின்றிய சுவாசத்தின் போது நடக்கும். சரியா? O2ஆல் ஈற்று ஐதரசனும் ஈற்று இலத்திரனும் ஏற்றுக்கொள்ளப்படுறது எங்க? காற்றிற் சுவாசத்தில் நடக்கும். ஓகே. ஒட்சியேற்றல் போஸ்போர்லேட்டம். காற்றின்றிய சுவாசத்தில் ஒட்சியேற்றல் போஸ்போர்லேட்டம் இடம்பெற மாட்டாது. ஸோ 11க்கு ஆன்சர் 1. 12. சரியா? 12. C6H12O6 + 6CO2 அம்புக்குறி 6CO2 6O2 பிளேல் 6O2 அம்புக்குறி 6CO2 + 6H2O + 30 ஏடிபி. அங்கே 30 ஏடிபின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த தாக்கம் நடைபெறுறது ஈரல் களம் அல்ல, இதய தசைக்களம் அல்ல. அது ஈரல் களமோ இதய தசைக்களமோ இல்லை, வேற யாதேனும் ஒரு களத்தில் தான் இடம்பெற போகின்றது. சரியா? ஸோ அந்த தாக்கம் என்ன தாக்கம்னு கேட்குறாங்க. இப்போ குளுக்கோஸின் உடைப்பு தாக்கம். அப்போ உடைக்கிற தாக்கங்கள் எல்லாமே புறவெப்ப தாக்கங்கள் அல்லது புறப்பிறப்பு தாக்கம் அப்படின்னு படிப்போம் நாங்கள். ஸோ குளுக்கோஸு ஒட்சியேற்றப்படுது. பங்க குளுக்கோஸு ஒட்சியேற்றப்படுது. அப்போ ஒட்சியேற்றமும் புறவெப்ப தாக்கமும் அப்படி ஒரு ஆன்சர் இருக்கான்னு பார்க்கணும். தாழ்த்தலும் அகவெப்ப தாக்கமும் இல்லை. ஈரல் இதய தசைக்கலங்களில் நிகழும். ஈரல் இதய தசைக்கலங்களில் நிகழாது. ஏன்னா 30 ஏடிபின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே 32 ஏடிபி தானே வரணும். ஈரல்ல இதய தசைக்கலங்கள்லையும் வராது. தாழ்த்தலும் புறவெப்ப தாக்கமும் இல்லை. ஒட்சியேற்றமும் புறவெப்ப தாக்கமும் மூளைக்கலங்களில் நிகழும். பிரெயின் செல்ஸில் நடக்குதான், நடக்கலாம் தானே. அங்கே 30 ஏடிபி வரலாம், அங்கே 30 ஏடிபி வரலாம். சரியா ஆன்சர். ஒட்சியேற்றமோ தாழ்த்தலோ அன்றி புறவெப்பத்துக்குரியது இல்லை, அது ஒட்சியேற்ற புறவெப்ப தாக்கம். ஸோ 12க்கு ஆன்சர் 4. 12க்கு ஆன்சர் 4. 13. கிளைகோபோப்பில் நடைபெறுவதும் கிரெப்ஸ் வட்டத்தில் நடைபெறாததுமான செயல்முறை. கிளைகோபோப்பில் நடக்கணும், கிரெப்ஸ் வட்டத்தில் நடக்கக்கூடாது. NADH பிறப்பாக்கம். அப்போ NADH கிளைகோபோப்பின் போது உருவாக்கப்படுது. என்ன? அதே மாதிரி கிரெப்ஸ் வட்டத்தின் போதும் NADH உருவாக்கப்படும். கிரெப்ஸ் வட்டத்தின் போது உருவாக்கப்படுற NADH நம்பர்ஸ் எவ்வளோ? எத்தனை உருவாக்கப்படும்? 6. ஏன்னா கிரெப்ஸ் வட்டத்தின் போது உருவாக்கப்படுற NADH 6, கிளைகோபோப்பின் போது உருவாக்கப்படுற NADH 2, இணைப்பு தாக்கத்தின் போது உருவாக்கப்படுற NADH 2.
ஸோ பொது, அப்போ ரெண்டுக்கும் பொது அது. அப்போ கேள்வி வந்து கிளைகோபோலில் நடக்கணும், கிரெப்ஸ் வட்டத்தில் நடக்கக்கூடாது. ரெண்டு, FADH2வின் பிறப்பாக்கம். FADH2 கிளைகோபோப்பில் உருவாக்கப்படாது, கிரெப்ஸ் வட்டத்தில் உருவாக்கப்படும். அப்போ கிளைகோபோப்பில் நடைபெறாததும் கிரெப்ஸ் வட்டத்தில் நடைபெறுவதுமான ஒரு செயல்முறை தான் அது. கீழ்ப்படை பொஸ்பொருளேற்றம். கீழ்ப்படை பொஸ்பொருளேற்றத்தின் மூலம் ATP ரெண்டு சந்தர்ப்பங்களையும் தோற்றுவிக்கப்படும். கிளைகோபோப்பிலையும் தோற்றுவிக்கப்படும், கிரெப்ஸ் வட்டத்தின் போதும் தோற்றுவிக்கப்படும். ATPயின் பயன்பாடு. அப்போ ATPயின் பயன்பாடு கிளைகோபோப்பில் பயன்படுத்தப்படும், கிரெப்ஸ் வட்டத்தில் பயன்படுத்தப்படாது. அப்போ கிளைகோபோப்பில் நடைபெறுவது ATP பயன்படுத்தப்படுது, கிரெப்ஸ் வட்டத்தில் ATP பயன்படுத்தப்பட மாட்டாது. சரியா? 13க்கு ஆன்சர் 4. சரி, அடுத்தது பார்ப்போம். CO2 விடுவிப்பு கிளைகோபோப்பில் நடக்காது, கிரெப்ஸ் வட்டத்தில் நடக்கும். கிரெப்ஸ் வட்டத்தில் ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு வந்து எத்தனை CO2? 4 CO2 உருவாக்கப்படும். ஸோ 13க்கு ஆன்சர் 4. சரியா? 4. 14வது கேள்வி. சரி, 14வது கேள்வி. ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறானது, ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறை பற்றின கேள்வியா, இலைமணிகளினுள் 30 ATP மூலக்கூறுகளை உற்பத்தி செய்யும். இலைமணி உள்ளுக்கு 30 ATP மூலக்கூறுகள் உற்பத்தி செய்யும். சரியா பிள்ளையா? பார்ப்போம். திரும்ப இன்றைக்கும் நிறைய காய்ச்சிருக்கும். அந்த கூட்டம் சரியா பிள்ளையான்னு சொல்லுங்க பார்ப்போம். இலைமணிகளும் 30 ATP மூலக்கூறுகளை உற்பத்தி செய்யும். கரெக்ட் ஓ இன்கரெக்ட்? ஓ, ரிம்சா, அருண், ரித்யா எல்லாம் சரி. கபிலாஷினி, அதே மாதிரி மேலே ரஹமத்துல்லா, திவாஷினி, ருக்ஸனா எல்லாம் சரி. சரி, என்ன அது? இலைமணிகளில் 30 ATP. அந்த 30 பிரேக் டவுன் எப்படி? 28 ஒட்சியேட்டர் பொஸ்பொருள் எடுத்தினாலும் 2 கிரெப்ஸ் வட்டத்தினாலும் 2 கிரெப்ஸ் வட்டத்தினாலும். சரி, அப்போ ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறானது இலைமணிகளினுள் 30 ATP மூலக்கூறுகளை உற்பத்தி செய்கிறது. சரி கூற்று. சரி. கிளைகோபோப்பில் 4 ஐதரசனை வெளிவிட்டு 4 NADH தோற்றுவிக்கிறது. 4 ஐதரசனை வெளிவிட்டு 2 NADH தான் தோற்றுவிக்கும். 4 ஐதரசனை வெளிவிட்டு 2 NADH தான் தோற்றுவிக்கும். பில உயிர்ப்பான கலங்களான ஈரல், இதய தசை கலங்களில் மட்டும் ஒட்சியேட்டட் பொஸ்பொருளத்தின் மூலம் 32 ATP மூலக்கூறு. இல்லை, சகல கலங்களை நாம் ஒரு பாயிண்ட் ஒன்றில் தான் சொன்னேன் உங்களை. சகல கலங்களையும் உருவாக்கப்படுற ATP மூலக்கூறுகள் ஒட்சியேட்டட் பொஸ்பொருளத்தின் போது எத்தனை? 28. எல்லா கலங்களையும் ஒட்சியேட்டட் பொஸ்பொருளத்தின் மூலம் உருவாக்கப்படுற ATP மூலக்கூறுகள் எண்ணிக்கை எவ்வளோ? 28. சரிதானே? 28. 4 கிரெப்ஸ் வட்டத்துக்கு உட்படும் போது 10 NADH தோற்றுவிக்கிறது. அப்போ கிரெப்ஸ் வட்டத்தில் 10 NADH இல்லை, காட்ரிட் சுவாசத்தில் உருவாக்கப்படுற NADH மூலக்கூறுகளே 10 தான். கிரெப்ஸ் வட்டத்தில் உருவாக்கப்படுற NADH மூலக்கூறுகள் எண்ணிக்கை எவ்வளோ? 6. 5 கலச்சுவாசத்தின் போது எப்போதும் CO2வையும் நீரையும் விளைவாக தரும். கலச்சுவாசத்தின் போது எப்போதும் CO2வும் நீரும் வருமா? காட்ரிட் சுவாசத்தில் தான் எப்போதும் CO2வும் நீரும் வரும். நொதித்தலின் போது என்ன வரலாம்? எத்தைல் ஆல்கஹால் CO2 வரலாம், அல்லது லாக்டிக் ஆசிட் மட்டும் வரலாம். விளங்குதாகாது. அப்போ 14க்கு ஆன்சர் முதலாவது. 14க்கு ஆன்சர் முதலாவது. பதினைந்து நொதித்தல்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களுள் சரியானது. சரியா? எப்போதும் CO2 விடுவிக்கப்படும். நொதித்தல்ல எப்போதும் CO2 விடுவிக்கப்பட்டுச்சான்னு பாருங்க. எத்தாயில் ஆல்கஹாலுக்குரிய நொதித்தலின் போது மட்டும்தான் CO2 விடுவிக்கப்படுகிறது. லாக்டிக் அமில நொதித்தலின் போது CO2 எங்கேயாவது வந்துச்சா? லாக்டிக் அமில நொதித்தலின் போது CO2 எங்கேயாவது வந்துச்சா? இல்லை. பில கூற்று. 2 எப்போதும் லாக்டிக் அமிலம் விளைவாகும்.
எத்தைல் ஆல்கஹாலுக்குரிய நொதித்தல்ல ஈற்று விளைவுகள் என்னென்ன? 2 ATP 2 எத்தைல் ஆல்கஹால் 2 ATP 2 எத்தைல் ஆல்கஹால் 2 CO2 2 CO2. லாக்டிக் அமில நொதித்தலின் ஈற்று விளைவு என்ன? 2 ATP 2 லாக்டிக் ஆசிட் 2 லாக்டிக் ஆசிட். சரியா? அப்போ 2 பைருவேட் அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. எப்போதும் NADH ஒட்சியேற்றம் சக்தியை பிறப்பிக்கும். அப்போ NADH ஒட்சியேற்றம் இங்கே நடக்கவே நடக்காது. NADH ஒட்சியேற்றம் நடக்காது. அப்போ NADH ஒட்சியேற்றல் போஸ்போரேட்டத்தின் விளைவாக ATP இங்கே தோற்றுவிக்கப்படாது. சரியா? இறுதி ஐதரசன் வாங்கி எப்போதும் பைருவேட். இறுதி ஐதரசன் வாங்கி லாக்டிக் அமில நொதித்தலின் போது தான் பைருவேட். எத்தைல் ஆல்கஹாலுக்குரிய நொதித்தலின் போது ஈற்று ஐதரசன் வாங்கி எசிட்டல்டிஹைட். எசிட்டல்டிஹைட். சரியா? டவுட் வரக்கூடாது. அடுத்தது கிளைகோபகுப்பு எப்போதும் இதன் முதற்படியாக நிகழும். நொதித்தல்கள் தொடர்பான சரியானது தானே? அப்போ எப்பொழுதுமே முதற்படி கிளைகோபகுப்பு இல்லையா? முதற்படி கிளைகோபகுப்பு. முதற்படி கிளைகோபகுப்பு. ஸோ 15க்கு ஆன்சர் 5. 15க்கு ஆன்சர் 5. அப்போ இன்னும் 15 MCQ இருக்குது நாங்கள் இதை முடிக்கிறதுக்கு. சரி, இன்னும் 15 MCQ இருக்குது. அப்போ இன்னும் 15 MCQ அடுத்த கிளாஸ் நாங்கள் பார்ப்போம். அடுத்த கிளாஸ் எப்போனா நாளைக்கு இருக்கும் பிள்ளைகள். அப்போ 2 நாள் கிளாஸ் இல்லாமல் போனிச்சு தானே இந்த வீக். ஏன்னா அந்த 2 கிளாஸும் உங்களுக்கு சாட்டர்டே 8க்கும் சாட்டர்டே 9க்கும் சண்டே 9க்கும் நடக்கும். ஸோ ரெடியாக இருங்க. எதுவும் டவுட் இருந்தால் கேட்கலாம் நீங்கள். இப்போ எனக்கு நேற்று முடியலை, அறவே முடியலை, செம்ம தடுமல் ஆயிடுச்சு. அதனால தான் கிளாஸ் செய்ய முடியலை. சரி, சொல்லுங்கள். டவுட் எதுவும் இருக்குமா இருந்தால் சொல்லலாம். ரைட். அப்போ நாங்கள் நாளை சந்திப்போம். சரி, நாளை 9க்கு சந்திப்போம். ஓகே பிள்ளை. ரஹமத்துல்லா 4th ஆன்சர் என்னமோ கேட்குறாரு. எதுக்கு 4th ஆன்சர் ரஹமத்துல்லா? 15க்கா? 4வது பாருங்க. 15க்கு 4வது இறுதி ஐதரசன் வாங்கி எப்போதும் பைருவேட். நொதித்தல்கள் தானே? நொதித்தல்களில் 2 இருக்கே. ஒன்று எத்தைல் ஆல்கஹாலுக்குரிய நொதித்தலில் ஈற்று ஐதரசன் வாங்கி எசிட்டல்டிஹைட். லாக்டிக் அமில நொதித்தலில் ஈற்று ஐதரசன் வாங்கி பைருவேட். அப்போ லாக்டிக் அமில நொதித்தலின் போது மட்டும்தான் ஈற்று ஐதரசன் வாங்கி பைருவேட் இல்லைங்களா? மற்றபடி எல்லா நொதித்தலின் போதும் ஈற்று ஐதரசன் வாங்கி பைருவேட் அல்ல. ஈற்று ஐதரசன் வாங்கி பைருவேட் அல்ல. ஓகே.